அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிஸ்ல டெக் இன்ஃபார்ம், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுருப்போம். அது எந்த நிலையில் அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்முடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் சர்ச் பாரில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. இப்போ எம்இஸ்டிஎன் ஸ்கூல் நான் டைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் வந்து லாகின்ல இருக்கனால டேரெக்டாகவே எனக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான எம்இஸ் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் லைனில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணோன்னே எனக்கு 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அதில் கீழே பாருங்கள் டெக் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே டிவைஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு காலம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எங்களது வந்து 6 ஐட்டம் வந்து நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு, அதில் அது வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓடாமல் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. உடனே நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த எடிட் சிம்பிள் கிளிக்னா ஆட்டோமேட்டிக் டிவி வந்துடுச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இயரில் வாங்குச்சு, யாரால் வாங்கப்பட்டதுன்னு இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுறலாம். இல்லை அப்படின்னா நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் வந்து 1, அது ஒர்க்கிங் கண்டிஷனாக அது நான் ஒர்க்கிங் கண்டிஷனானு கேட்டிருப்பாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். நான் ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு அப்டேட் வந்துடும். இந்த வழிமுறை பயன்படுத்தி உங்களுடைய பதிவேற்றம் செஞ்சதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற காலத்தில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஆர் நோன்னு கேட்டிருப்போம். இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் எஸ் போடுங்க. எஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய காலங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ராட்பேண்டா அல்லது ஃபைபரா இது மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த இது டைப்போ அந்த டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராட்பேண்ட்னு கொடுத்துருங்க. அடுத்தது ரிசீவ் இயர் கேட்டிருப்பாங்க. அதில் எந்த இயர் நீங்கள் வாங்கினீங்களோ அந்த இயர் வந்து நீங்கள் குறிப்பிடலாம். 2022 நான் போட்டுக்கிறேன். இன்டர்நெட் பிளான் கேட்டிருப்பாங்க. மந்த்லியா இல்லை 3 months அல்லது 6 monthா, இயர்லியா இல்லை அதர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி வருதோ அந்த கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு 6 month அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட்னா அல்லது மதர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக்ஸிமம் இன்டர்நெட்டோட ஸ்பீடு கேட்டிருப்பாங்க. டவுன்லோட் ஸ்பீடு அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் பதிவிடணும். 35 MB ஸ்பீடு அப்படின்னா 35 MB அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு MP அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். MP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். டைப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது மேக்ஸிமம் டேட்டா யூசேஜ் லிமிட்டட் கேட்டிருப்பாங்க. அன்லிமிட்டடா அல்லது ஒரு நாளைக்கு 30 GB இல்லை மந்த்லி 60 GB இல்லை 150 GB நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கேட்டகரி அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிக்கலாம். நான் அன்லிமிட் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பதிவேற்றம் செய்யணும். ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஆட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதில் சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் எஸ்ன்னு போடுங்க. நிறைய காலங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்மார்ட் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கம்பெனியோடைய ஸ்மார்ட் போர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்சங் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரிசீவ் யாரால் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் SSA ஃபண்டில் வாங்கினீங்களா அல்லது MLA ஃபண்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த ஃபண்டோ அந்த ஃபண்டை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அது MLA ஃபண்டுன்னு நான் போட்டுறேன். அடுத்தது ரிசீவ் இயர் எந்த வருஷம் வந்து பெற்றோம் அப்படிங்கிறத அதில் வந்து குறிப்பிடணும். குறிப்பிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை 1ன்னா 1 போடுங்க, 2ன்னா 2 போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கா இல்லை நான் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனில் இருந்தால் 1 போடுங்க, நான் ஃபங்க்ஷனில் இருந்தால் 0 போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட எந்த இன்டர்நெட் கனெக்ஷனோ அல்லது ஸ்மார்ட் போர்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற காலத்தை கொடுத்து நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.